தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. என்னம்மா ஆரம்பிக்கும் போது திருக்குறள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புகழ் இந்த 3 எழுத்து அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, இல்லை எனக்கெல்லாம் பிடிக்காது, சேச்சே என்னால் யாரையும் புகழாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வெளியே நீங்கள் சொல்கிற பொய்யுங்க. ஆனால் மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் என்ன தோணும்? என்னை யாராவது புகழ மாட்டாங்களா, நான் புகழோடு இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம நிறைய வேலை செய்வோம். இப்போ வந்து நீங்கள் 2 பேர் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா, இன்னொருத்தரை விட நான் பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன காரணம்? உங்களோட புகழ் வெளியே வரணும் அப்படின்றது தானே உண்மையான காரணம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேலண்ட் வெளியே வரணுன்றதை விட யாராவது உங்கள் புகழ்ந்துட்டா அவளை விட நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டா மனசுக்குள்ள கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்க தானே செய்யும். அப்படி இல்லாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, நான்லாம் அப்படி இல்லைன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் 3 எழுத்து புகழோடு வாழுங்கள். எழுதியவர் பா. ராகவன். அடடே, தமிழ் புக்கோட வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, தமிழ் புக்கு தான். இந்த புக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 சாதனையாளர்களை பற்றி சொல்லியிருக்காரு. அவங்க எப்படியெல்லாம் சாதிச்சாங்க, என்னென்ன கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. அதோட மட்டும் நின்றாம ஒரு 9 கமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது 10 கட்டளைகள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இதில் 9 கட்டளைகள். ஓகேவா? ஸோ அந்த 9 கமெண்ட்மெண்ட்ஸ் அவங்க லைஃப்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. இதில் நான் 30 பேரையுமே சொல்லி புக்கெல்லாம் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்களே படித்து பாருங்கள். அதில் எனக்கு சில பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள பார்த்து இப்படிலாம் நாம் கூட பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணியிருக்குங்க. மண்டையில் அடித்த மாதிரி ஒன்று தோணிச்சு, ஒரு ஸ்பார்க்கெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பர்சன்ஸை பற்றி மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மீதி பேரை பற்றி, மீதி 30 பேர் யார் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக்கை வாங்கி படிச்சிருங்க. ஓகேவா? ஓகேங்க. ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சலினா ஜோலி. இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா சினிமா பார்க்குறவங்களுக்கு இவங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 13 வயசுலேயே ரொம்ப தனிமையாக வாழ்ந்தவங்க. எல்லாமே குழந்தைங்க அப்படின்னா ஃபேமிலியோடு இருக்க பார்ப்பாங்க இல்லையா? ஆனால் இவங்க தனியாகவே இருந்தாங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை. அம்மாவும் 2 பேருமே நடிகர் நடிகை அப்படின்னா கூட அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க, சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஆஞ்சலினாவும் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு எல்லாரும் எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, அதாவது உன் கண்ணு கழுத கண்ணு மாதிரி இருக்குது, உன் கண்ணை வந்து டொக்கு விழுந்திருக்குது, நீ நடக்கிறது வந்து வாத்து நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் அவங்கள நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க படித்ததும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு கோர்ஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் சயின்ஸு. இது என்னென்னா ஈமச்சடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிகிரி. எப்படின்னா, இறந்தவங்களை வந்து அவங்கள சாம்பல் பண்ணி, இல்லை அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள டெக்கரேட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க அடக்கம் பண்ணி, அவங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனைலாம் இருக்கும்ல நம்ம ஃபேமிலிக்குள்ளே, அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு வர வரைக்கும் பார்க்கணும். இதுதான் இந்த ஃபியூனரல் சயின்ஸு. அப்பயுமே எல்லாம் சொல்லுவாங்க, நீ இந்த வேலைக்கு தான் லாக்கி, உன் மூஞ்செல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நாள் வந்து இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சினிமாவில் ஒரு சான்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது இவங்க நல்லா ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்படி ஃபேமஸ் ஆனோன்னே எல்லாரும் ரொம்ப செம்ம அப்படின்னு சொல்லிட்டு, நான் லவ் பண்ண இவங்கள தாண்டா பண்ணுவேன் அப்படின்ட்டு இவங்க யோசிக்கிறாங்க, என்னடா அது, இதுக்கு முன்னாடி என்ன டொக்கு இந்த கண்ணு அது இதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க, இப்போ இதே உலகம் எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சினிமாவில் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது, இல்லை இன்னும் நான் சினிமாவை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சினிமா நல்லா கற்றுக்கணுன்ட்டு அவங்க விட்டுட்டு போகிறாங்க அந்த வந்த வாய்ப்பை. அப்பயும் என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் சினிமாவை நல்லா ஒரு 4 இயர்ஸ் படிச்சுட்டு வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நல்ல அகாடமிக் அவார்டு, அப்புறம் கோல்டன் குளோப், இந்த அவார்ட்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அவங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க. இந்த உலகம் இன்றைக்கி இப்படி பேசும், நாளைக்கு இப்படியும் பேசும். அதனால் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு எது சரியோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆஞ்சலினா சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு யார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் கிங். இவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. எனக்கு எப்பவுமே இவர் ஃபேவரட் பர்சன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்பயுமே படுத்துக்கிட்டே படிக்கிறது இவரோட வழக்கம். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம நீ நடந்துகிட்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் அப்படியே ஒரு புக் எடுத்துக்கிட்டு நடந்துகிட்டே படிக்கிறாருங்க. 1999 19th ஜூன் ஈவினிங் 4:20. அது என்னன்னு தெரியல, அமெரிக்காவில் அவருக்கு பேட் டைம் போல். இவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு வேன் வந்து வேகமாக வந்து இவர் மேலே மோதிடுது. மோதி தூக்கி அடிச்சது தாங்க. அவ்வளோதான், நுரையீரல் பாதிக்கப்பட்டுருச்சு,
காலில் 4-5 எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. அப்புறம் பேக்கில் அந்த முதுகு எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சு, தூள் தூளாயிருச்சு. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாரும் அந்த அவரோட இது ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பார்ல நிறைய ரீடர்ஸ்க்கு. ஸோ இவர் நிறைய புக்ஸ்லாம் எழுதுனா அந்த ரீடர்ஸ்லாம் ரொம்ப அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிலெலாம் பயங்கரமாக நியூஸ் வருது, அவ்வளோதான் முடிஞ்சிட்டாரு அப்படின்னு ஃப்ளாஷ் நியூஸில். எல்லா சர்ச்லேயும் ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க, இவர் எப்படியாவது எந்திரிச்சு வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இறந்துருவாருன்னு நினச்சி அவருக்கு வந்து உயிர் வந்தது. சரின்னு எல்லாரும் காப்பாற்றினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இனிமேட்டு இவரை நம்ம மிஸ் பண்ண வேண்டியது தான் இந்த ரைட்டர், இனிமேட்டு அவர் எதுவும் எழுத மாட்டார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் அதே மீறி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த எந்திரிச்சு உட்கார முடியாது, அப்படி உட்காந்தாலும் 40 மினிட்ஸ் தான் உட்கார முடியும். அதுலேயே அவர் உட்காந்து எழுதுறாரு, அவரோட முடிஞ்ச நாவல்ஸ் எல்லாமே எழுதுறாரு. இவர் என்ன ஜானர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாரர் த்ரில்லர் நாவல்ஸ் தான் அவர் ரொம்ப அதிகமாக எழுதுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் 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 இதுலேயே அவர் பழகிட்டார். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் அவங்க ஃப்ரெண்டோட விளையாண்டுட்டு இருக்கும்போது கண்ணெதிரியே ஒரு ஃப்ரெண்டு வந்து ரயில்வே ட்ராக் கிட்ட தெரியாமல் போயிடுறாரு. போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்து அடிச்சிருது, கண்ணு முன்னாடியே ஃப்ரெண்டு இறந்துடுறாரு. அப்போ இவருக்கு அந்த பயத்துலேருந்து வெளியே வர முடியும். எப்படி இறந்தான், இப்போ தானே, அதுக்குள்ளே ஒரு ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடுறாரு. அந்த பயத்துலேருந்து வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, நான் சிகரெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனவர் திரும்ப வரல, அவ்வளோதான் அவர் அவுட்டா. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அம்மா படுற கஷ்டம் இதெல்லாம் பார்த்து பயம் 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 கடைசியாக பயத்தோட பழகி பயமே அவருக்கு ஃப்ரெண்டாகி பயத்தை வச்சே வந்து ஒரு நாவல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஹாரராக இருக்கணும், த்ரில்லிங்காக இருக்கணும் நான் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே எழுதுறாரு. அப்போது மக்களுக்கு வந்து பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதே ஒரு ஆயுதமாக எடுத்துட்டு அதை எழுதுறாரு. ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் எழுதுறாரு. ஏன்னா எனக்கு ரைட்டர் ஆகணுன்றது தான் என்னோட ஆசை, அதனால் நான் எழுதுவேன் அப்படின்ட்டு எழுதுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க எழுதுனதை ஒரு 100 பேஜஸும் டெய்லியும் படிச்சிருவார். வளர்றேன் 100 பேஜஸாவது டெய்லியும் படிச்சிருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தீவிரமாக வந்து இவங்க வேலை பார்த்துருக்காங்க. அடுத்தது மெடோனா. இந்த மெடோனா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து எதில் இந்த டான்ஸ் அது மாதிரிலாம் தீரா காதல். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து ஆனால் சித்தியோட கொடுமை, அம்மா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க மறைமுகமாகவே பாட்டு கற்றுக்குவாங்க, மறைமுகமாக டான்ஸ் கற்றுக்குவாங்க. அப்புறம் இந்த பிளேட் எல்லாம் கழுவுவாங்க ஹோட்டலில் போயிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே அவங்களை கண்டுக்கல, எல்லாமே ரகசியமாக தான். அப்போ ஒரு நாள் அவங்க டான்ஸ் டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து நியூயார்க் போகிறேன் அப்படின்னு. நியூயார்க் போகிறேன், கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கேன், $35 வச்சுருக்கேன். $35 வச்சு எத்தனை நாள் சமாளிப்பேன் அப்படிங்கிட்ட, ஒரு நாளைக்கு $1 அப்படின்னு இன்னசென்ட்டாக சொல்லிடுறாங்க. அப்போ எனக்கு தெரியாது, நான் வேணால் நியூயார்க் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து தரேன், உன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களும் ஃப்ளைட் டிக்கெட் வச்சுட்டு நியூயார்க் போகிறாங்க. இந்த வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்களே டான்ஸ் டீச்சர் அப்படின்னு சந்தோஷமாக நியூயார்க் போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு இருக்கிறதுலே ஸ்லம் ஏரியா, கம்மி வாடகை, ஒரு நாளைக்கு $11. ஸோ அந்த வாடகை வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அப்ளை பண்ணுறாங்க, என்னென்னா இங்கே யாராவது டான்ஸ் சாங்லாம் சொல்லித்தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்ளை பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க, என்னென்னா நாங்கள் ஸ்காலர்ஷிப்போடு சொல்லித்தரோம், ஆனால் அதுக்கு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு போகிறாங்க. 48 மெம்பர்ஸ் அதில் அட்டன் பண்ணுறாங்க. அதில் 3 மெம்பர்ஸ் செலக்ட் ஆகுறாங்க. அதில் மெடனாவும் ஒருத்தவங்க. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து நல்லா கற்றுக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 hours இது வந்து ட்ரை பண்ணுறாங்க. கற்றுக்கிட்டு அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க ஹோட்டலில் வேலை செஞ்சு அவங்களுக்கு இன்கம்லாம் தேவையில்ல. ஸோ அதை வச்சு தான் அவங்க பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் வராது அப்படின்னு கிடையாது. அப்படி ஒரு வேளை அந்த விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, அதுக்கு தேவையானதை நான் தான் முயற்சி செய்யலை அப்படின்னு அர்த்தமே தவிர, என்னால் முடியாது அப்படின்னா அர்த்தமே கிடையாது அப்படின்னு. அந்த இன்டர்வியூவில் கூட ஒரு வேளை உனக்கு இந்த இதில் உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கலனா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் சொல்லித்தர இடத்துல அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கிடைக்காம போகவே போகாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஆழமான ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க டாம் க்ரூஸ். இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்பா கூட இல்லை, அம்மா தான். அப்போ வந்து அம்மா தங்கச்சிங்களாம். அப்போ சாப்பாடுக்கு இவர் தான் வேலை செஞ்சாகணும். காலையில் வந்து சைக்கிளில் நியூஸ் பேப்பர்ஸ் போடுவார், ஹோட்டலில் வேலை பார்ப்பார். கிடைச்ச வேலையில் அப்புறம் ஷூ இது பண்ணுறது, துடைக்கிறது, எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருப்பார். அப்படி பார்த்து இவருக்கு ஒரே கோபம் வரும், சே இந்த வறுமைன்ற சாபம் தானே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இவர் அந்த கிடைச்ச காசை வச்சு ஃபேமிலியே ரன் பண்ணுவார். அதே மாதிரி நான் வந்து சினிமாவில் வந்து ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எடுத்தோடனே பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. ஆனால் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவருக்கும் பெரிய வாய்ப்பு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பேப்பர் எடுத்தாலும் எந்த பத்திரிகைனா டாப் 20ல் இவரோட நேம் இருக்கும். ரிச்சஸ்ட் பர்சனாக அதுலேயும் இவருடைய நேம் இருக்கும். செம அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக அதுலேயும் இவர் நேம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா மேகசின்லேயும் வருது அப்படின்னா அவர் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அதுலேருந்து கோல் மாறிட்டே இருக்காதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, பயங்கரமாக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து எனக்கு இதில் இன்னொரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராட் பிட். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சினிமா துறையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான். ஆனால் இவர் சின்ன வயசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் வீட்டில் படிக்க வைக்கிறாங்க, நல்லா படிக்கிறாரு. என்னென்னா ஜேர்னலிசம் படிக்கிறாரு. ஜேர்னலிசம் படிச்சுட்டே இருக்கும்போது பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணுறாரு. ஏன்னா எனக்கு சினிமா தான் ஆசை அப்படின்ற மாதிரி சினிமா துறையை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்ன நீ நல்லா படிச்சுட்டு இருந்தோம் இப்படி நீ போறியே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து டாக்ஸி டிரைவராக வராரு. ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, வந்து பொழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் பாத்திரம்லாம் கழுவுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து சின்னதாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எடுத்தோன்னே பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. ஆனால் ரொம்ப பல படங்கள் நடிச்சதுக்கப்புறம் அப்புறம் டாம் க்ரூஸோட வந்து ஒரு துணை கதாபாத்திரமாக வாய்ப்பு கிடைக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி தான் மேலே போகிறாரு. அடுத்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச பர்சனாலிட்டி ஏஆர் ரஹ்மான். இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைக்காத புகழே கிடையாது. ஆனால் இவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவை எல்லாத்தையும் ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கிறாரு கஷ்டப்பட்டு. ஆனால் இவருக்கு வந்து நிறையா ஆட் ஃபிலிமில் வந்து நிறையா அமௌண்ட்டு கிடைக்குது. அந்த ஆடுக்கெலாம் மியூசிக் நம்ம கூட இந்த ஏர்டெல் மியூசிக்லாம் கேட்டிருப்போம் இல்லையா, செமையாக இருக்குமே. ஸோ அதில் கிடைக்குது. ஆனால் அந்த டைமில் தான் ரோஜா படம் கிடைக்குது. ஆனால் இவர் ரிஸ்க் எடுக்கிறாரு. என்னென்னா ரோஜா படத்துக்கு இவருக்கு 25,000 தான் சேலரி கிடைக்குது. ஆனால் இவர் ரிஸ்க் எடுக்கிறாரு. அதை விட ஆடில் எனக்கு நிறையா அமௌண்ட்டு கிடைச்சாலுமே சேலரி கிடைச்சாலும் பரவாயில்ல, படத்தில் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்னு பயந்தாலும் கூட அவர் வந்து யோசிக்கிறாரு, எனக்கு இது வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ப்பாக கருதி ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே நேஷ்னல் அவார்டு. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு அவார்டை வாங்கிட்டாலே எத்தனை போஸ்டர்லாம் போடுறாங்க இல்லையா. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் ஆஸ்கர் அவார்ட்லாம் கிடைக்குது. எதையுமே ஒரு தலைக்கு கொண்டு போகல, அடுத்தடுத்து நான் கற்றுக்கிறேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அதனால் அவரும் ரொம்ப நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் சொன்ன 9 கமெண்ட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் உங்களுக்கு வந்து படித்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பார். இதில் வந்து 9 கமெண்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தருமே நீங்கள் படித்து பார்க்கும்போது என்ன நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, வேலையை பார். செகண்டு, எதையும் எதிர்பார்க்காதே. அடுத்தது, உன்னதத்தை மட்டும் எதிர்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, பலனை நினைத்து பலி கிடக்காதே. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம ஒரு வேலை செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா போச்சு இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்றாரு. எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 6th கமெண்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சலிக்காமல் உழைக்க தவறாதே. எதுக்குமே நான் வந்து போதும் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்காத, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றியை பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த, வறுமையை பொருட்படுத்தாதே. வெற்றியை பயன்படுத்த, வறுமையை பொருட்படுத்தாதே. அமைதியாக இரு, அனைத்தும் வரும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ரொம்ப அமைதியான பர்சன் தானே. ஸோ அதனால் அவர்கிட்ட இருந்தால் நீங்கள் இதை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிங்க நிறையா வந்து ஒவ்வொருத்தர் சாதனையை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. சொல்லிகிட்டே போகலாம். இதுவே எத்தனை பேர் இந்த பாதி வீடியோவில் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள். புகழோடு வாழுங்கள், 3 எழுத்து. ஓகேவா? இந்த 3 எழுத்து புகழ் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா 4 எழுத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு கடைசியாக சொல்கிறாரு ரைட்டர். 4 எழுத்து என்னன்னா உழைப்பு. ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கு தமிழில் தாங்க இருக்குது, ஈஸியான உரைநடையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.